ஹாய் ஆர்மிஸ், டுடே வந்துட்டு ஏஜ் கேப் அப்படிங்கிற ஜிமினோட ஒரு ஒன் ஷாட் தான் பார்க்க போகிறோம். ஸோ வாய்ஸ் வந்துட்டு கொஞ்சம் அப் அண்ட் டவுனாக இருந்தால் கொஞ்சம் அட்ஜஸ்ட் பண்ணிக்கோங்க. ஏன்னா நான் நைட் டைமில் தான் ரெக்கார்ட் பண்ணுறேன். ஸோ அப்படி இருந்தால் தயவு செஞ்சு அட்ஜஸ்ட் பண்ணிக்கோங்க. வாங்க டேரெக்டாக ஸ்டோரிக்குள்ளே போகலாம். நல்லா தூங்கிட்டு இருக்கான். அந்த கர்டன்ஸ்லாம் லைட்டாக நவரும் போது என் ஃபேஸில் வந்துட்டு வெளிச்சம் அடிக்குது. அவன் அப்போ தான் வந்து லைட்டாக அப்படியே ஐஸை லைட்டாக ரோல் பண்ணி பார்க்குறான். அவன் மேலே நீங்கள் ரொம்ப குட்டியூண்டாக படுத்துட்டு அவனை நல்லா ஹக் பண்ணி தொங்கிட்டு இருக்கீங்க. ஜிமினுக்கு உங்களை பார்த்தா லைட்டாக ஒரு ஸ்மைல் வருது. அவன் பார்த்துட்டு உங்களை பார்க்குறான். நீங்கள் அப்படியே ஒரு குட்டி குழந்தை எப்படி இருக்குமோ அந்த மாதிரி நல்லா கண்ணெல்லாம் டைட்டாக மூடிக்கிட்டு கையெல்லாம் அப்படியே குழந்த மாதிரி மூடி வச்சுட்டு அவன் மேலே படுத்து தூங்கிட்டு இருக்கீங்க. ஜிமினு உங்களை பக்கத்தில் படுக்க வச்சுட்டு அச்சோ என் அழகு பிள்ளை அப்படி சொல்லி உங்கள் கண்ணில் வந்து கிஸ் பண்ணிட்டு நீ வந்து பார்க்குறான். வாட்ச் அப்போ தான் அவன் பார்க்குறான். மணி 9. அவனுக்கு ஒரு நிமிஷம் ஷாக் ஆயிடுச்சு. இவளுக்கு 9 ஸ்கூல் இருக்குது, என்னடா இந்த தூக்கம் தூங்குறான்னு சொல்லி உங்களை பார்க்குறான். நீங்கள் இன்னும் அதே மாதிரி குழந்த மாதிரி அழகாக தூங்குறீங்க. ஜிமினுக்கு உங்களை எழுப்ப மனசும் வரல. ஆனால் உங்களுக்கு ஸ்கூலுக்கும் அனுப்பணும். வேறு வழி இல்லாமல் வேகமாக போயிட்டு ரெஸ்ட் ரூமில் உங்களுக்கு தேவையான யூனிஃபார்ம்லாம் நல்லா அயன் பண்ணி எடுத்து வச்சுட்டு ஷூவெல்லாம் தொடச்சி வச்சுட்டு எல்லாமே ரெடி பண்ணிட்டு பார்க்குறான். நீங்கள் இன்னும் தூங்கிட்டு தான் இருக்கீங்க. ஜிமின் வேகமாக 5 நிமிஷத்தில் எல்லா வேலையும் முடிச்சிருப்பான். உங்களை பார்த்துட்டே இருக்கான். நீங்கள் ரொம்ப க்யூட்டாக தூங்கிட்டு இருக்கீங்க. ஈவன் உங்களுக்கு வந்து ஒருத்தவங்க பார்க்குறாங்க அப்படிங்கிறத அளவுக்கு டிஸ்டர்ப்லாம் ஆகலை. செம்ம தூங்குறீங்க. அவன் லைட்டாக வந்து உங்கள் சீக்ஸை தொடர நீங்கள் அப்படி லைட்டாக சரிங்கிறீங்க. அவனுக்கு அதை பார்க்கும்போது அச்சோ எவ்வளோ அழகாக என் குழந்தை சினுங்குது, என் தங்க பிள்ளை அப்படி சொல்லி உங்கள் கடத்தை இழுத்து லைட்டாக கிஸ் பண்ணிடுறான். நீங்கள் ஜிமினா வேண்டு அப்படின்னு என் தங்கச்சி எல்லாம் எந்திரடி அப்படின்னு ஜிமினா வேண்டு ஜிமினா அப்படி சொல்லிட்டு திரும்பி படுக்கிறீங்க. என் மணி இப்போயே 9:10, நீ ஃப்ரெஷ்ஷானா தாண்டி சீக்கிரமாக போக முடியும் அப்படின்னு அச்சோ நான் ஸ்கூலுக்கு போகல என்னை விடுடா அப்படி சொல்லி திரும்பி படுத்து தூங்குறீங்க. ஜிமின் உங்களை எழுப்பிட்டா இருக்கா. நீங்கள் எந்திரிக்கவே இல்லை. அவங்கள அப்படியே அலைக்கா தூக்கிட்டா. நீங்கள் என்ன ஜிமின் இப்படி தூக்கி கொண்டு போய் நான் குளிக்க விட்டுருவேன், வேணாம் என்னை விட, நான் இன்னைக்கு வீட்டிலே இருக்கேன் அப்படின்னு ஏன்டே இப்படி பண்ணுற போய் குளிச்சுட்டு வாடி அப்படி சொல்லி போட்டுக்கிட்டு உங்களை பாத்ரூமில் இறக்கிட்டான். ஜிமின் நமக்கு தான் கல்யாணம் ஆயிடுச்சு ஜிமின், நான் இன்னும் எதுக்கு ஸ்கூலுக்கு போகணும், அதையும் புதுசு அழகு புதுசு சம்பாரிச்சு தரான்ல, நான் இது கூட ஸ்கூல் போகணும் அப்படின்னு இங்கே பாரு இந்த வேக்கையெல்லாம் பேசியிருந்தா அடிச்சிருவேன் உள்ள போடி அப்படின்னு நீ அடிக்க மாட்டேன் தங்க புருஷன் அப்படின்னு அதெல்லாம் ஒன்றும் இல்லை உள்ள போ அப்படி சொல்லி உங்களை வேகமாக தள்ளி விட்டா கீழே போயிட்டா. நீங்கள் ஜிமின் 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 அப்படி சொல்லி அங்கே வந்து கத்திட்டே இருக்கேன். ஒயனி பண்ணி டோரை க்ளோஸ் பண்ணிட்டு குளிக்கிறாள், நான் வந்து குளிக்க வைக்கவா, ஒன்றும் வேணாம் நானே குளிக்கிறேன் நீ போ அப்படி சொல்லிட்டு நீங்கள் ரிட்டன் ரெஸ்ட் ரூம்குள்ளே போயிட்டீங்க. ஜிமின் சிரிச்சிட்டே கீழே போயிட்டு வேகமாக உங்களுக்கு தேவையான பிரேக்ஃபாஸ்ட்லாம் ரெடி பண்ணுறான். ஒன்றுமே பண்ணல, ஜஸ்ட் ஒரு ப்ரெட் எடுத்து உங்களுக்கு அதில் ஜாம் தடவி வச்சுட்டா. நீங்கள் இறங்கி வந்து பார்க்குறீங்க, என்னது ப்ரெட்டும் ஜாமுமா ஜிமின் இது எனக்கு வேணும் அப்படின்னு ஒயின் ப்ளீஸ் தாங்க இன்றைக்கி வந்து அட்ஜஸ்ட் பண்ணிக்கோ, நாளைக்கு மாமா சீக்கிரமாக அதை சமைச்சிட்றேன் அப்படின்னு ஜிமின் அதான் நாளைக்கு நான் ஸ்கூலுக்கு போட்டேன் அப்படின்னு ஏன்டி அப்படின்னு ஜிமின் ப்ளீஸ் நான் உன் கூட இருக்கேன் அப்படின்னு நிறைய ஒர்க் இருக்கு ஒயின் உன் கூட கொஞ்சிட்டே இருக்க முடியுமா, வேலை இருக்குல்ல அப்படின்னு வேலை இருக்குதான் பட் ஒயன் அப்படின்னு ஒயன் என் தங்க அழகு பிள்ளை ஸ்கூலுக்கு போகுமா ஈவினிங்காக வந்து புருஷன் பிக்கப் பண்ணிப்பேனா அப்படின்னு அச்சோ நான் போகல ஜிமின் ப்ளீஸ் டீ சாப்பிட்டு கிளம்புடி எப்படி சொன்னாலும் சரின்னு சொல்லிட்டு நீங்கள் சாப்பிட்டு மணி பார்க்குறீங்க. மணி 9. ஜிமின் டைம் ஆகிடுச்சு போச்சு கேட்டை க்ளோஸ் பண்ண போகிறாங்க அப்படின்னு அதெல்லாம் ஒன்றும் பண்ண மாட்டாங்க வா நானே விடுறேன் அப்படி சொல்லி உங்களை கூப்பிட்டு போகிறானே. ஜிமின் வேணும் ஜிமின் சொல்லி காரில் ஜிமின் கைப்பிடிச்சு ஆட்டிகிட்டே இருக்கேன். ஒயன் எனக்கு தெரிஞ்சு இன்றைக்கி 2 பேர் செத்து போயிடுவேன்னு நினைக்கிறேன் அப்படின்னு ஐயோ இந்த சின்ன வயசுலேயே அண்ணன் நிறையா வாழணும்ப்பா, அவங்க கூட நிறைய குழந்தையெல்லாம் பெற்றுக்கணும் அப்படின்னு உனக்கு இதெல்லாம் யார் ஓயன்னு சொல்லித்தரா, அழகு குழந்த மாதிரி இருக்க, பேசுறது மட்டும் பாரு அப்படி சொல்லி முறைக்கிறானுங்கண்ணே. பெண்ணை முறைக்கிற என் ஃப்ரெண்ட்ஸ்லாம் தான் சொன்னாங்க நீ கல்யாணம் பண்ணிட்டா எப்போ குழந்தை பத்துக்கு பிறகுன்னு கேட்டாங்க தெரியுமா, நீ தான் கேட்டேன் அதெல்லாம் ஒன்றும் இல்லை அதெல்லாம் ஒன்றும் இல்லைங்கிற கிஸ் பண்ணாலே குழந்தை பிறந்துடும், நீ என்ன கிஸ்ஸே பண்ண மாட்டேங்கிற அப்படின்னு சொல்லி உங்களை பார்த்துட்டு சரி கிட்ட வா அப்படின்னு நீங்கள் அப்படி சொல்லிட்டு வேகமாக கிட்ட பாருங்க காரை நிறுத்திருப்பான். உங்கள் 4 ஒரு கிஸ் பண்ணிட்டு குழந்தை பிறந்துடும் அப்படின்னானே பிறந்துருமா அப்படின்னு பிறந்துடும் அப்படின்னு சரி இறங்கி போறியா அப்படின்னு ஜிமினி இன்னொரு கிஸ் கொடு 2 பேபியாக பிறக்கட்டும் அப்படின்னு சொன்னாலும் ஜிமினி சரின்னு சொல்லிட்டு இன்னொரு சிக்ஸ்லி கிஸ் பண்ணிட்டு ஓகே 2 பேபியாக பிறக்கட்டும் இப்போ இறங்கி போறியா அப்படின்னு சரி அப்படி சொல்லிட்டு நீங்களே இறங்கி ஓடிட்டீங்க. ஜிமினுக்கு சின்னதாக ஒரு ஸ்மைல் வந்துட்டு ஐயோ இப்போயே குழந்தைன்னு பேசுகிறேன், அவள் குழந்தைன்னு பேசிட்டு நான் எவ்வளோ நேரம் எனக்கு கண்ட்ரோல் பண்ணிட்டுருக்கேன், இவளுக்கு என்ன தெரியும் கிஸ் பண்ண குழந்தை பிறந்துமா, ஐயோ என்னால் கண்ட்ரோல் பண்ண முடியல ஓயன் அப்படி சொல்லிட்டு ஜிமின் பல்ல கிடச்சிட்டே காரை வேகமாக ஓட்டிட்டு அவன் ஆஃபீஸ் போயிட்டான். வேகமாக ரூமுக்கு போகிறான். எங்கடா போகிறா அப்படி சொல்லிட்டு பின்னாடியே வரான். ஜிமின் வேகமாக ரூமுக்கு போயிட்டான். என்னடா கூப்பிட்டுட்டே இருக்கேன் கண்டுக்காமல் வர அப்படின்னு ஒன்றும் இல்லைவா அப்படின்னு என்ன புது பொண்ணுக்கிட்ட ரொமான்ஸோ அதான் சார் ரொம்ப டயர்டில் வேகமாக வந்தீங்களோ அப்படின்னு ஏண்டா நீ எங்கள் அம்மா மாதிரி பண்ணாதடா கொட்டுமைப்படுத்தாதீங்களா நீ அப்படின்னு ஏன் ஜெயமீன் அப்படின்னு ஏடா உங்களுக்கே நியாயமாக இருக்காடா, எனக்கு 29 வயசு வெறும் 15 வயசு பிள்ளைய கல்யாணம் நினச்சிருக்கேன், எனக்கு எவ்வளோ கனவு இருக்குன்னு தெரியுமா, என் பொண்டாட்டி கூட அப்படி பண்ணணும் மச்சான் அதை சொல்கிறேன் அப்படின்னு அதை தான்டா சொல்கிறேன் இப்படி பண்ணணும் அப்படி பண்ணணும் அந்த பொசிஷன் இந்த பொசிஷன் எவ்வளோ யோசிச்சேன்னு தெரியுமா. கடைசியில் ஜிமின் உனக்கு கல்யாணம் அப்படி சொல்லுவோம் நான் கூட சரி கல்யாணம்லாம் பண்ணி வைக்க போகிறாங்க ஜாலியாக மஜாவாக இருக்கலாம் அப்படின்னு நினச்சேன். கடைசியில் பார்த்தா ஒரு குழந்தை கோயிலில் ரிங்கு போட வச்சிட்டிங்க, அதுக்கு என்னன்னா கிஸ் பண்ணால் குழந்தை பிறக்குன்னு தான் தெரியுது அப்படின்னு
கிஸ் பண்ணால் குழந்தை பிறக்குமா அப்படின்னா ஆமாட்டா அப்படி தான் சொல்கிறா இல்லை 2 கிஸ் பண்ணால் ட்வின்ஸ் பிறக்குமா கிழிக்கும் அப்படி சொல்லிட்டு ஜிமின் போயிட்டு கடுப்பாக்குறான். ஏன்டா இவ்வளோ கடுப்பாக்குற அப்படின்னு. டே என்னடா உனக்கு தெரியும்டா உனக்கு தெரியும் உன நிலைமை இப்படி இருந்தால் உனக்கு தெரியும் அப்படின்னு. ஏன்டா நீ ஏன்டா எனக்கு சாப்பிட்ற அப்படிங்கிற மாதிரி வேற பார்க்குறான். குழந்தைன்னு சொல்லும்போது அப்படியே தான் செல்ஃபை கண்ட்ரோல் பண்ணுறப்ப இருக்க பெயின் உனக்கு தெரியுமாடா அப்படின்னு. சரி விடு மச்சான் ஏன் மச்சான் அப்படி பச்சையாக பேசுகிற அப்படின்னு. பச்சையாக கிழிக்கிறாங்க. அது இல்லாமல் என் ஒய்ஃப் கூட பெட்டில் அப்படி இப்படி எவ்வளோ யோசிச்சிருப்பேன் தெரியுமா. ஒன்றுமே இல்லை குழந்த மாதிரி தூங்குவா. அப்படியே வந்து எப்படி தெரியுமா எனக்கு ஒரு குழந்தை பிறந்தா எப்படி இருக்குமோ அப்படி இருக்கும் அப்படின்னு. ஏன்னு உன் ஒய்ஃப்டா அப்பப்போ சொல்லு எனக்கு அப்போயாச்சும் ஞாபகம் வருதான்னு பார்ப்போம் அப்படின்னு சொல்லிட்டு கடுப்பாக திரும்பி ஒர்க் பண்ணிகிட்டு இருக்கான். இப்போ என்ன 15 வயசாக இருந்தால் என்ன பண்ணு அப்படின்னு. எப்பட்றா போடா அதெல்லாம் செட் ஆகாது அவள் குழந்தை அப்படி சொல்லிட்டு ஜீவன் திரும்பி ஒர்க் பண்ணிகிட்டு இருக்கான். பார்க்குறேன் நீ எவ்வளோ நேரம் சார் குழந்தைன்னு 3 வருஷமாக சொல்லிட்டு எப்படி சமாளிக்கிறீங்கன்னு பார்க்குறேன் அப்படின்னு. அதை சொல்லு 3 வருஷம்டா சொபா அப்படிங்கிற மாதிரி இருக்குது ஜிமினுக்கு. சரி நான் ஒர்க் பண்ணுறேன் நீ கிளம்பு அப்படி சொல்லி வெய்ய துரத்திட்டு ஜிமின் ஒர்க் பண்ணிகிட்டு இருக்கான். ஜிமினுக்கு ஒர்க் பண்ணும்போதெல்லாம் நீங்கள் தான் ஞாபகம் இருந்தீங்க. நீங்கள் சும்மானே இருக்க மாட்டீங்க உங்களுக்கு எதுவுமே தெரியாது அதை பற்றிலாம். ஆனால் போய் ஜிமினை ஹக் பண்ணுறது கிஸ் பண்ணுறது அவனை அங்கங்கே டச் பண்ணி விளாட்றது இந்த எல்லா செட்டையும் செய்வீங்க. அந்த டைம்லலாம் ஜிமின் தன்னை கண்ட்ரோல் பண்ணுறக்காட்டி பாடுபட்டிருப்பான். அதெல்லாம் அப்படியே ஜிமினுக்கு மைண்டில் வருது. இதே வந்து ஒரு 19 வயசு பிள்ளையாக தான் கூட பரவாயில்ல அது இதெல்லாம் பண்ணியிருந்துச்சுன்னா இந்நேரம் ப்ரெக்னெண்ட்டாக இருந்திருக்கும். ஐயோ ஜிமின் என்ன யோசிக்கிறோம் ஐயோ அவள் குழந்தை ஜிமின் அச்சோ அப்படிங்கிற மாதிரி இருக்குது ஜிமினுக்கு எல்லாம் அப்படியே யோசிக்க அவன் மைண்டு ஒரு மாதிரி கன்ஃபியூஷனாக இருக்குது. அவனுக்கு இப்போ வந்து பண்ணணும்னு தோணுது ஆனால் நீங்கள் குழந்தைன்னு தோணுது. எல்லாமே மைண்டில் வர ஜிமின் யோசிச்சுட்டே உட்காந்துருக்கான். ஜிமின் யோசிச்சுட்டு ஒரு நாள் கழிச்சு பார்க்கலாம் லஞ்ச் பிரேக்காக வந்துருச்சு. ஜிமின் போய் சாப்பிட்டு அப்படியே போய் உட்காந்து திரும்பி ஒர்க் பண்ணியிருக்கா. அப்படியே உங்கள் சைட் பார்த்தா என் ஃப்ரெஷ் என்றைக்கு என்ன பண்ணா அப்படின். அதான் இங்கே கிஸ் பண்ணா அப்படின்னு. அவ்வளோதானே அடி அப்படின்னு. அவ்வளோதானே மச்சான் அவளை பண்ண நீ தானே சொன்ன கிஸ் பண்ண குழந்தை பிறந்துடும் அப்படின்னு. ஒயன் கிஸ் பண்ண குழந்தை பிறக்கும் மீன்ஸ் இங்கே இல்லை அப்படின்னு. அப்புறம் இங்கே அப்படின்னு ஒத்துட்டு கிஸ் பண்ண குழந்தை பிறந்துருமா. பிறந்துடும் இங்கே கிஸ் பண்ணனா குழந்தை பிறக்கும் அப்படின்னு. இதெல்லாம் எனக்கு தெரியாது ஜிமின்கிட்ட போய் நான் சொல்கிறேன் அப்படின்னு. ஐயோ வயன் இதெல்லாம் நீ சொல்லக்கூடாது. ஜிமின்கிட்ட போய்ட்டு எனக்கு குழந்தை வேணும் அப்படி சொல்லி கேட்கணும் அப்படின்னு. நான் குழந்தை வேணும்னு கேட்டால் அவன் மறுப்பான் தெரியுமா அப்படின்னு. அப்படின்னு ஆமாம் க்யூட்டாக மறுப்பான் அழகு பையன் அப்படின்னு சொல்லிட்டு நீங்கள் வேறு ஜிமினை கொஞ்சிட்டு இருக்கீங்க. உங்கள் ஃப்ரெண்டெல்லாம் பேசிகிட்டு இருக்காங்க. அவங்க அதுக்கப்புறம் என்னென்னமோ பேசுகிறாங்க. உங்களுக்கு அது எதுவுமே புரியல. அப்படின்னா என்ன அப்படின்னு. உனக்கு தான் கல்யாணம் புருஷன்ட்டுகள் அப்படி சொல்லிட்டு எல்லாத்தையும் பேசிகிட்டு இருக்காளுங்க.